பேக் டு பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சி. நான் உங்க கீதா அண்ட் ராகுல். எஸ். இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் 7ஓட கிராண்ட் ஃபைனல்ல தான் இருக்கோம். பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணிருக்க இந்த கிராண்ட் ஃபைனலோட வின்னர் யாரு அப்படிங்கறது தான் நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ். பிகாஸ் பிக் பாஸ் சீசன் 7 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யாரு ஜெயிப்பா, அந்த டைட்டில் யார் அடிப்பா அப்படிங்கிற கியூரியாசிட்டி மக்கள் மத்தியில இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் யாரு டைட்டில் வின் ஆக போறா அப்படின்னு. உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நீங்க தான் இவங்க தான் டைட்டில் வின் அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த கமெண்ட்ஸ் நீங்க சொல்லிட்டே இருங்க. எங்களுக்கும் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இவங்க தான் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே ராகுல், நீங்க யார் நினைக்கிறீங்க உள்ள வந்துட்டு இவங்க தான் டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு யாரு நினைக்கிறேன்? அதாவது யார் என்னோட ஃபேவரட்? எஸ், உன்னோட ஃபேவரட். எனக்கு ஏல ஸ்டார்ட் பண்ற பேர் ரொம்ப பிடிக்கும். ஏல நிறைய பேர் இருக்காங்க மக்களே. ஏல எல்லாரையும் பிடிக்குமா? இல்ல, ஏல எல்லாருமே இருக்காங்க. நீங்க யார் சரி, நினைக்கிறீங்க? ஓகே. ஏ அப்படிங்கும்போது நான் வந்து அர்ச்சனாவை தான் ஏன் சொல்றேன். நீங்க அர்ச்சனாவை சொல்றீங்க? அனன்யா இருக்காங்க, ஏன்? அக்ஷயா இருக்காங்க, ஏன் அன்னபூர்ணி இருக்காங்க. இதுக்கு மேல நாங்க பூரணிலாம் இருந்தாங்க. பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு யாருமே தெரியலப்பா. ரொம்ப அட்டகாசம் பண்ணி மக்களை தன் பக்கம் திருப்பின நம்ம அர்ச்சனாவை தான் எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நிறைய அப்படி பேர் சொல்லுங்க. இருக்காங்க. இவங்களுக்கு பிடிக்கிறத எனக்கு பிடிக்கிறதா சொல்லி ரெஜிஸ்டர் பண்றீங்க. எஸ், ஆனா திணிக்கல, பட் ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டாங்க. Okay. சரி, ஓகே. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம பப்ளிக் கிட்ட போய் நிறைய பேர்ட்ட கேட்டாலும் நிறைய பேர் வந்து ஒரு நிறைய பர்டிகுலர் விஷயம் பேரு தான் சொல்றாங்க. நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. Yes. ஒருத்தர்கிட்டமே இப்போ இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா, இந்த வாரம் இவங்களுக்கு ஃபேனா இருக்காங்க, அடுத்த வாரம் இவங்களுக்கு ஃபேனா இருக்காங்க. மாறிக்கிட்டே இருக்கு. பட் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி, எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா இந்த பேர் மட்டும் காமனா சொல்றாங்க. அது நீங்க சொன்ன பேரு தான். அது நான் சொல்ல மாட்டேன். நோட் பண்ணுங்க. நான் சொன்ன அதே பேர் தான். பாத்தீங்களா, அவங்க வாயாலே வந்துருச்சு. இங்க பாருங்க, நீ என்னதான் கெஸ் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த மொமெண்ட் லாஸ்ட் சீசன் பாத்தீங்களா யாரு ஜெயிச்சா? யா, யா. விக்ரம் வெர்சஸ் அசீம் வரும்போது கண்டிப்பா விக்ரமுக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்க. நம்ம எல்லாருமே ஆஃப் கோர்ஸ் விக்ரம் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். சடனா பாத்தீங்கன்னா கையை இந்த பக்கமா மாத்தி தூக்கி ஜாய்க்கு நாகிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு மாற்றங்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. எதிர்பாராதையும் எதிர்பாருங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இன்னைக்கு கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அர்ச்சனான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அர்ச்சனாக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாயா கையத்துக்கு கூட அதிக ஏன் மணி கை உள்ள மாயா கை மட்டும் தான் இருக்கா? நல்லா கேளுங்க. மணி கையும் இருக்கு. அப்ப தினேஷ் கை வரக்கூடாதா? தினேஷ் கை ஆஃப் கோர்ஸ் தூக்கலாம். பட் வந்து இப்ப நமக்கு போயிட்டு இருக்க அதுபடி தினேஷ் அண்ட் விஷ்ணு வெளில வரதா தான் டாபிக் போயிட்டு இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவுமே நமக்கு தெரிஞ்சிடும். இவங்க ரெண்டு பேரும் எவிக்ட் ஆயிட்டு வெளில வராங்களா, அந்த டாப் 3 யாரு அப்படிங்கிறது. சரி, டாப் 3 யோட கெஸ். உங்களோட கெஸ் யார்? டாப் 3ல என்னோட கெஸ் ஆஃப் கோர்ஸ் அர்ச்சனா தான் சொல்லுவேன். இல்ல அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எபிசோட் எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்குமே அது இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பார்த்தா பிரதீப் உள்ள இருந்தா கண்டிப்பா நான் சொன்ன பேர் பிரதீப்பா தான் இருக்கும். அர்ச்சனா கூட ஆப்ஷன்ல தான் இருந்திருப்பாங்க. பிரதீப் ஆண்டனி சொல்றீங்க. ஓகே, இப்போ டாப் 3ல இருக்கிற சொல்றப்ப அர்ச்சனா ஒரு பேரை சொல்றீங்க. நெக்ஸ்ட் யாரு? தினேஷா இருக்க கூடுமா? மேபி மாயா அண்ட் மணியா இருக்கலாம். இவங்க ரெண்டு பேர்ல பார்த்தோம் அப்படின்னா மணி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா பேசப்படுது. நான் சொல்லல, பேசப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறதா இருக்கட்டும், இந்த லைவ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இவங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டே இருங்க. இதுல எது பெஸ்ட் கமெண்டோ எடுத்து நாங்க அதை வந்துட்டு ரீட் பண்ணி உங்களுக்கான ஆன்சர் நாங்க பண்ணுவோம். கண்டிப்பா. இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா யாராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா கூட அந்த கமெண்ட்ஸையும் வந்துட்டு நாங்க உங்களுக்கு முன்னாடி படிச்சு காட்டுவோம். அண்ட் குறிப்பா சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 7 பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே என்ன விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் இருக்கோ இல்லையோ வன்மத்தை மாறி கக்கிட்டாங்க. கண்டிப்பா பாத்துக்கிட்டீங்களா? வன்மத்தை கக்குற அளவுக்கு இந்த சீசன்ல அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு. ஏங்க செலிப்ரேஷன் வந்தாங்க, செலிப்ரேஷன் வந்தது கூட சண்டை போட்டுட்டு போறாங்கன்னா இது என்ன சீசன் தெரியும். அதுலயே ஒரு பதிவையும் கொடுத்திருக்காங்க. இது வரல நடந்த பிக் பாஸ் ஷோலயே பிக் பாஸ் 7 தான் வந்துட்டு பேசப்படுற அளவுக்கு வெளியில இருக்கு அப்படிங்கறதையும் பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதையும் நம்ம வந்து குத்து பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா சீசன்லயுமே பெருசா பேசப்பட்டிருக்கு. எண்ட் ஆஃப் த டைம்ல பார்க்கும்போது இந்த சீசன்ல அதிகமா ஏன் பேசப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லலாமா? ஒன் ஆஃப் த கிரெடிட் கூட நம்ம மாயாவுக்கு கொடுக்கலாம். மாயா இல்லைன்னா கண்டிப்பா அந்த ஷோ வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். பட் பிரதீப் உள்ள இருந்திருந்தா இன்னுமே நல்லா போயிருந்திருக்கும். பிரதீப்பை வெளில அனுப்பினதுனால மாயா வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு கூட மக்கள் இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, பிரதீப் ஆண்டனியோட போட்டோ கூட ஏன் வைக்கல? அவங்களோட ஏவில கடைசியா எமோஷனல் காமிச்சாங்க. உங்களோட தாட் என்னவா இருக்கும்? எதனால பிரதீப்பை காட்டணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறத விட நம்ம நிறைய பேர் வந்து அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஏன் வந்து பிரதீப் ஆண்டனியோட போட்டோ வைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷோல வந்து பேசியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு ரிவ்யூ போட்டாங்க. அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பிரதீப்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த வீடியோஸ், பர்டிகுலரா வந்துட்டு கூல் சுரேஷ பத்தி பேசின அந்த வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ஓகேப்பா, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
இப்ப நம்ம பார்த்தோம்னா, உள்ள உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ம். உள்ள எத்தன கண்டஸ்டன்ட் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். அத பத்தி கொஞ்சம் அப்படியே ஒரு ஓகே. டோட்டலா பார்க்கும்போது 23 கண்டஸ்டன்ட்ஸ் இந்த யா. சீசன் 7ல நம்ம பார்க்கும்பொழுது இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த சீசன்ல என்டர் ஆகும்போது நெறைய கெஸ் இருந்துச்சு. முன்னாடி இவங்க உள்ள போவாங்க, இவங்க உள்ள போவாங்கன்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் டிவைட் ஆச்சு. ம். எதிர்பார்க்காத முகங்கள்லாம் வந்திருக்கு. யூடியூபரான ஆமாமாமா. நம்ம பூர்ணிமாலாம் உள்ள வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. எஸ். ஸ்டார்ட்டிங்ல இருந்தாலுமே அவங்க ம். கண்டிப்பா போயிடுவாங்க. கொஞ்ச ம். நாள்ல போயிடுவாங்க இருந்தாங்க. பட் பூர்ணிமாவ விட அன்னபூரணிய பத்தி நீங்க சொல்லியே ஆகணும். நீங்க அங்க சுத்தி, இங்க சுத்தி அன்னபூர்ணிய டார்கெட் எஸ். பண்றாங்க. ஏ எனக்கு ஏன்னு சொல்லியிருக்காங்க. தெரியல. சோ ஏங்கும்போது நம்ம அன்னபூர்ணிய வச்சுட்டே ஓகே. இருப்போம். அன்னபூர்ணி சொல்லுங்க. கிட்ட வந்துட்டு மிகப்பெரிய தமிழ் ஆளுமை இருக்கு. அவங்க கிட்ட தமிழ் ஆளுமை இருக்கு. அவங்க சஸ்டெயின் பண்ணாத காரணம் என்னன்னா, மேபி கன்டென்ட் குடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். உள்ள இப்போ ஆளுமை ஆ இல்லன்னு கூட சொல்லலாம். தமிழ் ஆளுமை இருக்கு. ஆனா ம். உள்ள அவங்க பேசுறதுக்கு கன்டென்ட் இருக்கணும்ல. இப்ப எண்ட் ஆஃப் ஆமா. த டேல நீங்க பார்க்கும்போது, ம். கூல் சுரேஷ் நல்ல பெர்ஃபார்மர் தான். கண்டிப்பா. அவரு ஏன் வெளிய போறதுக்கு காரணம் என்ன? அவரு போறேன் நான் ஃபெட் அப் ஆயிட்டேன். இந்த கேம் எனக்கு போதும்னு சொல்ற மாரி அவரு செம்மையா கேம் விளையாடிட்டு ம். இருந்தார்ல உள்ள. நல்ல ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப புடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் கூட ஆமா. சொல்லலாம். சடனா அவர் எடுத்த ஒரு முடிவு. பரணி ஒருவேளை ஞாபகம் வந்துட்டாரோ என்னவோ மைட் பி. தெரியல. ஏன்னா சொல்லும்போது பார்த்தம்பொழுது, இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணிட்டு வெளிய போயிரலாம். என்னால திருப்பி திருப்பி இருக்க முடியாது. மேபி ஒரு ஃபேமிலி ரீசன் வந்துருச்சு. அதே மாரி அன்னபூர்ணியோட பெர்ஃபார்மன்ஸ் மேபி ஆடியன்ஸ் சைடுக்கு காட்டாமலும் இருந்திருக்கலாம். மேபி உள்ள பண்ணிருப்பாங்க. டெலிகாஸ்ட் பண்ணாமலும் இருந்திருக்கலாம். சோ ஓ எஸ், அன்னபூர்ணி எஸ். இன்னுமே கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா, உள்ள இந்த சீசன்ல உள்ளவங்களுக்கும் வரதுக்கு எஸ். அதிக வாய்ப்பும் ம். இருந்திருக்கு. ஐ மீன் எண்ட் ஆஃப் த டே வருவாங்களே. ம். பிகாஸ் வைல்ட் கார்ட் என்ட்ரின்னு சொல்லும்போது ஃபைனல் வரைக்கும் வருவாங்களான்னு கேட்கும்போது, இதுதான் பிக் பாஸ் சீசன் 7லயே அர்ச்சனா வைல்ட் கார்ட் என்ட்ரியா வந்து ஃபைனலிஸ்ட் ஃபைனல்ல வரைக்கும் வந்து வந்திருக்கு. நிக்கிறாங்க. இப்ப ஃபைனல்ல எஸ். ஜெயிப்பாங்களா இல்லையான்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆமா. அதனால வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்க்கு பொறுத்த வரைக்குமே பெரிசா வரவேற்பு இருக்காது. ஆமா. அந்த நீங்க மாரி தான் சொல்ற அன்னபூர்ணிக்கும் மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு இப்ப அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் ஆகனாங்க நான்லாம் அப்படின்னா சொல்லலங்க. ஏங்க திருப்பி திருப்பி என்ன மாட்டி விடுறாங்க. இல்ல நான் இல்ல இல்ல சொல்லவே இல்ல. இல்ல. அர்ச்சனா டைட்டில் ஏ வின்னர் ஃபார் ஆகல. ஏ ஃபார் அர்ச்சனா. ஏ சோ ஃபார் நம்ம அங்க அக்ஷயா கூட பிக்ஸ் இருக்காங்க. ஆயிட்டோம். ஏ ஃபார் அனன்யா இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. இவங்களுக்கு அர்ச்சனா ஜெயிக்கணும். இல்ல அர்ச்சனா வந்து அதுக்காண்டி நெறைய வந்து தெரியுறாங்க அப்படிங்கிறதுனால நாங்க அர்ச்சனா வச்சு தான் பேசுவோம் அப்படிங்கிற மைட் பி மாதிரி. எல்லா ஃப்ரேம்லயும் பார்க்க பூர்ணிமா கூட தான் தெரிஞ்சாங்க. பூர்ணிமா. பூர்ணிமா கூட தான் தெரிஞ்சாங்க. மாயா கூட தான் தெரிஞ்சாங்க. ஆமா மணி பூர்ணிமா. மணி தெரிஞ்சாங்க. மணி ஆமா, தெரிஞ்சாங்க. ஆமா. தெரிஞ்சாங்களா? அதனால நானும் ஒத்துக்கிறேன்ப்பா. மணி தெரிஞ்சாங்க, மணி தெரிஞ்சாங்க. இங்க சொல்றாங்க, மணிய வந்து டியோ ப்ளே ஆடுறாரு. ரவீனா வச்சு தான் கேம் ஆடுறாங்கன்னு சொல்றாங்க. நானே சொல்றேன். மணி இப்ப ரவீனா இல்ல. எந்த அளவுக்கு டான்ஸ்ல வேற லெவல் நீங்க பண்ணாரு. இப்போ ரவீனா வச்சு ஆடுனாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. டான்ஸ் ஆடுனாங்க. நீங்க வேற தப்பு தப்பா சொல்லாதீங்க. டான்ஸ் ஆடுனாரு மணி. போதுமா? நேத்து வரல கூல் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு உள்ள. நீங்களே பாத்தீங்க இல்லையா? மணி பொண்டாட்டி தான் சாப்பிட்டுச்சின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப அது சொல்லுங்க யார் எவ்ரிதிங் யார ஃபேர் வச்சு இன் லவ் ஆடுனா? அண்ட் வார் அப்படிங்கிற சொல்ற மாரி ஜாலியா சொல்லிக்கிறாங்க. ஓகே அண்ட் ஜாலி குறிப்பா தானா? சொல்லணும் பாத்தீங்கன்னா, மணி ஆல்சோ அன் இண்டிவிஜுவல் பிளேயர் தான் சொல்லி ஆகணும். யா. ஒத்துக்க மாட்டீங்கல்ல? இல்ல ஒத்துக்கிறேன். மணி ஒத்துக்கிறேன். ஏன்னா மணி நெறைய இடங்கள்ல நம்மளே பார்த்திருக்கோம். அவர் வந்து இண்டிவிஜுவலா ஆடுனாரு தான். பட் ஆனா ரவீனா வெளில போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓகே. பாக்குற மாதிரி நல்லா கண்டெல்லாம் குடுத்தாரு. பட் பின்னாடி பேசுற விஷயத்த அவர் உள்ள கத்துக்கிட்டு வெளில போயிருக்காரு. ஆமா. அண்ட் குறிப்பா சொல்லணும் பாத்தீங்கன்னா, இப்போ போக போறார். ம். மணி வந்து உள்ள என்ட்ரி ஆகும்போது ரவீனாவோட என்ட்ரிய பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியானாரு. பட் ஆனா ரவீனாவோட பிஹேவியர பார்க்கும்போது, மணிக்கு என்னடா எஸ், எஸ். ஆச்சு? ஏன் உள்ள வெளிய போயிட்டு ஏன் வந்து இந்த பொண்ணு இப்படி மாறிடுச்சு? நம்ம கிட்டயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கு. ஏதோ சொல்ல வர சொல்லுன்னு வென்ட் கேட்டுட்டு அவுட் கூட இருந்தாரு. பண்ணுங்கிறாரு மணி. பட் ஆ. ஷி கான்ட் ஏபிள் டூ வென்ட் அவுட். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நிக்சன் கிட்ட போயிட்டு சொன்ன மாதிரி இருக்கே. ஆ. மணி கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த போயிட்டு நிக்சன் கிட்ட பாயிண்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க ஆமா. இல்லையா? அது என்ன கதைன்னே தெரியலையே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எஸ், என்ன எஸ், மீனிங் எஸ். புரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, மைட் பி இங்க சில விஷயம் பேச முடியாது. அது ம். வெளிய வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி காட்டுற விதமா கூட இருக்கலாம். அந்த மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. பிளஸ் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு நான் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. இவங்கலாம் இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இன்டைரக்ட்டா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது மணிய தான் பின் பாயிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓப்பனாவே தெரிஞ்சது. ம். மணிகிட்டயுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி பேசினது. ம். அப்புறம் உள்ள இருந்து மணி வந்து கூப்பிடும்போது கூட அவங்க அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோனே ரவீனா கூப்பிட்டோனே, இதோ வந்துட்டேன்னு குதிச்சு ம். ஓடிட்டு இருப்பாங்க. ம். ம். ஆனா இந்த டைம் வந்து மணி கூப்பிடும்போது கூட அவங்களோட ஹேர் ஸ்டைல காட்டுறதுக்கு கூப்பிடும்போது லேட்டா தான் வந்திருந்தாங்க. கேட்டா வந்து மாயாவும், பூர்ணிமாவும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அத பார்க்க சொன்னாங்க. நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாரி. ஆமாமா. நான் எவ்ளோ ஆசையா அவங்ககிட்ட காட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, மணியோட லவ் இருக்கு இல்லையாங்க. லவ்லாங்க ஏங்க லவ்லாம் இல்லங்க. இவங்க இல்லங்க, சொல்றாங்க இல்லங்க. நம்பிட்டு லவ் தான் இருக்காதீங்க. போயிட்டு இருக்கு. இருங்க அது அவங்க ஃபினிஷ் பண்ணிடுறேன். அதான் சொல்ட்டாங்களே, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. நான் வெளிய வந்துட்டு என்ன செல்லம், அண்ணான்னு தான் கூப்பிடுவாரு. ம், என் தங்கச்சிய தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி ரவீனா சொல்ட்டாங்க. ம். இப்ப அது லவ்வா பட் மேபி மணி நம்ம இந்த பக்கமும் பார்க்கணும்ல. ஒரு பக்கம் மட்டுமே பேசக்கூடாது. பட் மணி என்ன பேசிட்டு இருக்காரு? எனக்கு 4 இயர்ஸா லவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ம். வெளியில வந்து நான் இத பத்தி பேசணும், பேச போறேன் அப்படிங்கிற மாரி தான் அவரு வந்து அவரோட எண்ணம் என்னன்னா வெளில வந்து பேசணும் அப்படின்னு யார் தான் போயிட்டு வீட்ல இருக்கு. போயிட்டு? ரவீனா கிட்டயும் பேசணும். யார் லவ் அவங்க லவ் ஒரு மணி லவ் எஸ், பண்றவங்க எஸ், வீட்ல தானே எஸ். பேசணும். எங்க மணி மணி ரவீனாங்க. வேற யார் வீட்டா மாத்தி அனுப்பிச்சுட்டு இல்லங்க போங்க. இவங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இல்ல வேணாம் வடிவேலு ராகுல் சொல்லுவாரு வேணாம். குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு இதுதான் இருக்கு எனக்கு. இல்ல விபி 7 பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே கொஞ்சம் குழப்பமா தான்
ஆமா இருந்துச்சு. ஆமாங்க. உண்மை. இப்பதான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னால இருந்தா கொஞ்சம் நம்மளே கிளியர் ஆயிட்டு வரோம். ஆமா இதுக்கப்புறம் வந்து ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 24/7 வந்து நேத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க. பிக் பாஸ் சொன்னாரு இல்லையா? எப்படி ரொம்ப இருந்தது? ரொம்ப சோகமா இருந்துச்சு. இதுவரைக்குமே லைவ பார்த்துட்டு அப்படியே நம்ம டைம் ஓடிட்டு இருந்த ஆமா. காலம் போய், இனிமே என்னத்த யோசிப்பாங்க அப்படிங்கிற மாரி மக்கள் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் இப்ப BB8 இருக்கு. எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற கொஸ்டின் வந்து இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் இது ஆயிடுச்சு. முடிச்சுட்டு ஸ்டார்ட் ஆகும்லாம் கிடையாது. இப்போத்துலேருந்தே BB8க்காக வெயிட் பண்றது ம். நம்ம எல்லாருமே ஆரம்பிச்சுட்டோம். ஓகே இப்ப பார்த்தோம்னா, நமக்கு வந்து உள்ள கொஞ்சம் கண்டஸ்டன்ட் உள்ள வராத மாதிரி இருந்துச்சே! நமக்கு ஆமா. செலிப்ரேஷன் ரவுண்ட்ல. பாவா வரல. எஸ். ஐஷு வரல. ஓகே. குறிப்பா சொல்லும்போது எதிர்பார்த்திருந்த பிரதீப் ஆண்டனி உள்ள வரவே இல்ல. பிரதீப் அண்ட் ஆண்டனி. யுகேந்திரன் ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அது எஸ். ஏன் அப்படின்னு அவரு வந்துட்டு ஃபைனலுக்கு இப்ப வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, கண்டஸ்டன்ட் எல்லாருமே வர்றது நமக்கு தெரிஞ்சிரும். ஆனா அவருக்கு வந்துட்டு விசா வரல, கிடைக்கல வரதுக்கு அப்படிங்கிற மாரி ஒரு டாக்கும் போய்க்கிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படிங்கிறது நமக்கு ஆமா. தெரியாது. ஐஷு சோ வெயிட் ஐஷு பண்ணலாம். எதுக்காக வரல? ஐஷு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐசு பாத்தீங்கன்னா, உள்ள வந்து ஜோவிகா கூட வாய் குடுத்தாங்க. வெளியில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி. ம். பட் வெளியில நடந்துட்டு வெளிய இருக்க பிரச்சனை பிரச்சனை வந்துட்டு பிரதீப் ஆண்டனி பிரச்சனை சொல்றாங்களா? இல்ல ம். வேற என்ன பிரச்சனை சொல்றாங்களான்னு தெரியல. பட் ஆனா வெளிய ஒரு சம்திங் நடந்துட்டு இருக்கு. எஸ், எஸ். ரவீனா கூட விஷ்ணு கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ம். நீங்க நினைக்கிற மாரி இல்ல. வெளிய வேற விஷயம் போயிட்டு இருக்கு. பட் நீங்க வெளிய வந்து பார்த்தா, ஓ இவ்வளவுதானா? அப்படிங்கிற ஆமா, மாரியும் ஆமா. சொன்னாங்க. பட் என்னதான் அந்த வெளிய விஷயம் தெரியல. நம்ம வெளிய தானே இருக்கோம். என்னங்க நடக்குது? நாங்களும் வெளில தான் இருக்கோம். ஆனா நமக்கும் எதுவும் புரியல. பட் ம். உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ம். நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் ம். அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். பட் அவங்க வராததுக்கு ரீசனா வந்து இது கூட இருக்கலாம். ம். ஆ நிச்சயமா. அவங்க ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. நான் பெண்ணா பிறந்தது தான் நான் பண்ண தவறு அப்படிங்கிற கூட ஐஷு சொன்னாங்க. அப்போ சொல்லிருந்தாங்க. அந்த விஷயத்துக்காக கூட அவங்க வெளில வராம இருக்கலாம். அது வந்து இல்லாம் தான் எல்லாமே வந்து நம்ம சொல்ல ம். முடியுமே ம். தவிர, ம். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. அது ரொம்ப அண்ட் கஷ்டம். ஒரு கமெண்ட் என்ன வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புல்லி எஸ். கேங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க கீதா? அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்றது அப்படின்னு. நான் இப்ப தானே பேர் சொன்னேன். என் பேர் ஏன் சொல்றீங்க? ராகுல் அப்படின்னு கீழ அட்டாச் ஏன்னா பண்ணி போடுங்க. அவங்க அர்ச்சனா சப்போர்ட். சரி ஓகே, அதனால ஓகே. ஆப்போசிட்டா இருக்கிற புல்லி கேங் பத்தி கரெக்ட்டான கேள்வி, எஸ். கரெக்ட்டான நபர தாக்கி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களோட சரி பதில் என்ன? ஓகே. மாயா பாத்தீங்கன்னா, மாயா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே புல்லிங் கேங்ல யார் யார் இருந்தான்னு எல்லாருமே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரா வந்து எலிமினேஷன் ஆகி வெளில போயிட்டே இருந்தாங்க. ம். அதுக்கப்புறம் தனியா அந்த ஒரு 2 ஆர் 3 வீக்ஸ் பார்த்தோம்னா, அர்ச்சனாவும், மாயாவும் செம்மையா ஒற்றுமையா ஹேப்பியா இருந்தாங்க. பட் அந்த புல்லி கேங் திரும்பியும் உள்ள வந்துச்சு. அது யாருன்னே தெரியும். சகுனி வேலைய உள்ள பார்த்தது வந்து நம்ம ஜோவிகா தான். உள்ள வந்து ஆரம்பிக்கும்போது அப்பயுமே அவங்களுக்கு தெரியல. புல்லி கேங் அப்படின்னு நம்ம புல்லி கேங்னு வெளில சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. இதாம்மா புல்லின்றதே அவங்களுக்கு தெரியலையா? இல்ல அவங்க அம்மா சொல்லிக் குடுக்க மறந்துட்டாங்களா? இல்ல, இல்ல, இல்ல. ஐயய்யோ! நான் இல்ல வனிதா மேடம். நான் இல்ல. இவங்க தான். இல்ல, 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 இல்ல. யப்பா! நானும் இல்ல. தவறி அம்மா. வந்துருச்சு. அழிச்சிடலாம். ஓகே. அது என்ன நடந்துச்சுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். உள்ளேயும் வந்துட்டு அதே மாதிரி பேசுனது வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஓகே. ம். என்னப்பா இது? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, ஆமா. ஓகே சந்தோஷமா இருங்க, ஹேப்பியா இருங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசாம, அந்த நடந்து முடிஞ்ச விஷயத்த திரும்பவும் இழுத்து உள்ள விட்டு அவங்க 2 பேரையும் திரும்ப பேச விட்டது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு அநாகரிகமா தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதாங்க புல்லி கேங். ஓகே. இத இதுதான் பார்த்து அவங்க புல்லிங். இத விட தெரிஞ்சுக்கட்டும். தெளிவா யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எஸ், பிகாஸ் எஸ். மாயா வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க அர்ச்சனா யா. கிட்ட. ஆனா இந்த சூப்பரான பாண்டிங். ஜோவிகா என்ட்ரிக்கு அப்புறமா பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. யார நம்பர்ன்னே தெரியல தாசனா அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் மாயா ஆமா, போயிட்டாங்க. ஆமா. நம்மளே யோசிக்கணும். மாயா, ஆ, இந்த மாயா உண்மையா? இல்ல முதல்ல இருந்த மாயா உண்மையா? இது யார்ல எது உண்மைன்ற ஆ. மாரி கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. இல்ல வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. பட் ம். எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட்டா இருந்தாலுமே, ம். அந்த இடத்துல அவங்க வைஸா டிசிஷன் எடுத்திருக்கலாம் அப்படின்ற கேஸஸ் தான் ஆடியன்ஸ் பக்கம் வந்துட்டு இருக்கு. இதுல நம்ம ரிவ்யூ குடுக்கும்போது கூட நம்ம ம். பிரியா சொன்னாங்க. ஆம், மாயா வந்துட்டு இது மாதிரியே நல்லா போயிட்டு இருக்காங்க. இப்ப போயிட்டு இருக்க மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அப்டின்னா, அவங்களுக்கு நெறைய ஓட்ஸ் வந்திருக்கும். பட் ஜோவிகா வந்து உள்ள கலச்சு விட்டு மாயாவ டவுன் பண்ணிட்டாங்க. அர்ச்சனாவ தூக்கி விட்டாங்க அப்டிங்கிற ம். மாரி ம். கூட பின் பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே கரெக்ட் தான ஆமா வந்து. இப்போ அந்த ரிவ்யூல மாயா பார்க்க போனா. பண்றதுனால அர்ச்சனாக்கு தானே பாசிட்டிவ் ஆயிட்டு இருக்கு. ஆமா. அப்படி எடுத்துக்கலாம். நிஜமாவே வந்துட்டு அர்ச்சனா பண்றதுக்காக அவங்க பாசிட்டிவ் வைப் நெறைய வந்துச்சா ம். என்னன்னு நமக்கு தெரியாது. ம். ஆனா மாயா செஞ்சு விட்டாங்க அர்ச்சனாவ. அதனால அவங்க வந்து டாப்க்கு வந்துட்டாங்க. ஓகே. பட் இப்போ விசித்ராவோட என்ட்ரி பார்க்கும்போது ஒரு மாரி விசித்திரமா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் எஸ் அவங்க விசித்ரா. உள்ள வந்த உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம். ஒரு மாரி ஒரு இதோட லுக்ல தான் வந்துட்டு ஒரு இருந்தாங்க. ஆக்வர்டா தான் ஒரு இருந்தாங்க. மாரி ம். ஒரு மாரி "வாடா என்னோட நேரம் வந்துருச்சு. நான் செய்ய போறேன்." ம். அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வந்தாங்க. ஆனா வெளிய சிங்கம் போய் சிறு அதுதான். சிக்கலையே. வெளிய என்ன போய் பார்த்துட்டு உள்ள எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ம். நினைக்கிறீங்க? விஜித்தாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல? இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட் ஃபுல்லா பார்த்தோம்னா, விசித்ரா ஏதோ ஒரு மைண்ட் தாட்டோட தான் உள்ள ம். வந்த மாதிரி ம். தான் ம். தோணுச்சு. மெயினா நம்ம பார்த்தோம்னா, எதுக்கெடுத்தாலும் பேர் சொல்ற தினேஷ், அவங்க கிட்ட அவங்க 2 பேருமே அதிகமா பேசிக்கவே கிடையாது. எவ்வளவோ போயிட்டு பூர்ணிமா வந்துட்டு கொஞ்சம் நமக்கு அவங்களுக்கு 2 ம். பேருக்கும் 2 பேருக்கும் சொல்ல முடியாது. 4 பேருமே வெளில வந்து பேசுங்க அப்டின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கவே கிடையாது.
லாஸ்ட் வரல மேமும் உள்ள இருந்துட்டு அப்படியே கம்முன்னு போயிட்டாங்க. அண்ட் அர்ச்சனாவை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க வந்துட்டு சொல்லும்போது என்ன சொல்றாங்க, அர்ச்சனா யுவர் எஸ், டைட்டில் எஸ். வின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ஆமா. அப்ப டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டாங்க. பட் ஆ, அந்த அதுக்கு பின்னாடி அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ இருக்கே அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் தான் விசித்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ். ஏன்னா விசித்ரா பேசும்போது என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம இங்க ஒண்ணு பண்றோம். பட் அப்படி வெளிய போய் பார்த்தா வேற மாரி தெரியுது ம், அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ம். இது எத சொல்றாங்க? இவங்க பாசிட்டிவா சொல்றாங்களா? இல்ல நெகட்டிவா சொல்றாங்களா? அப்படிங்கிற மாரி அர்ச்சனாக்கே குழம்பி தான் போயிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணிருந்தீங்க பாத்தீங்கன்னா, என்னதான் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ், கோ கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ம். வந்திருந்தாலுமே உள்ள, விஷ்ணுவ பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, "நான்லாம் நீங்க வந்து வராம இருந்ததே நல்லதுடா. எதுக்குடா உள்ள வந்து வேற பிரச்சனை பண்றீங்க?" ஆமா. அப்படிங்கிற மாரி அப்பப்ப தலைவன் கொஞ்சம் உண்மைய சொல்வாப்படி. ம், ம், ஆனா வந்துட்டு அது வேற விதத்துல சொன்னதுனால அது தப்பா போய் கன்வே ஆகும். இதான் உண்மை விஷ்ணு ம், பண்றதுல. விஷ்ணு கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகம். வெளியில என்ன நடக்குது? என்ன நடக்குது? ம், வெளிலதான் அப்புறம் அது ஒரு இதுவாவே டேகாவே போடலாம் போல ம், இருக்கு. அந்த ம். அளவுக்கு அப்புறம் இதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. வந்தவங்கள்ட்டயும் கேட்டுட்டு தான் இருந்தாரு. ஆமா. அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் செலிப்ரேஷன் நிச்சயமா. ரவுண்ட்ல. ஆமா. அண்ட் குறிப்பா சொல்லணும் பாத்தீங்கன்னா, "ஏன்டா டேய்" அந்த டயலாக் தான் இந்த சீசன்ல பயங்கரமா ஃபேமஸ் எஸ், ஆயிட்டு எஸ். இருந்துச்சு. ஏன்டா டேய்! ஆமா. நம்ம எதிர்நீச்சல் மாதிரி. ஆமா. ஏம்மா ஏய் மாரி "ஏன்டா டேய்" வந்து ஏன்டா இந்த டேய்! சீசன்ல வந்துட்டு இதான் போயிட்டு இருக்கு. அண்ட் விஷ்ணுவோட பெர்ஃபார்மன்ஸ் தனியா எடுத்து பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தினால தான் அவர் டைட்டில் வந்துட்டு ஜெயிக்க வாய்ப்பு இல்ல அப்டின்னா எந்த விஷயத்த நீங்க சொல்லுவீங்க? அவரு அதிகமா இதுதான் கியூரியாசிட்டி இத மத்தவங்கள பின்னாடி இருந்து பேசுற விதங்கள். ம், மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம். யாருக்குமே யாருமே பிடிக்காது. ம், இருக்கும்போது பேசலாம், பின்னாடி பேசக்கூடாது. அந்த விஷயத்த அவரு கொஞ்சம் பண்ணுவாரு. நம்ம விசித்ரா மேம் கிட்டயே நல்லா பேசிட்டு இருப்பாரு. எல்லாமே சொல்லுவாரு. பின்னாடி பார்த்தோன்னா, "பார்த்தல்ல" அப்டின்னுவாரு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் அவர டவுன் கொண்டு போயிருக்கு. ம், மத்தபடி அவரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே, குட், சூப்பர் ம், அந்த ம். மாரி தான் சொல்லலாம். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கிராண்ட் ஃபினால்ல யாரு ஜெயிக்க போறா அப்டின்ற எஸ், ஒரு எஸ். கெஸஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. மக்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே உங்களோட கெஸ் யார் மேல இருக்கோ, அத நீங்க லைனா சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம நெறைய விஷயம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் குறிப்பா அடுத்த பத்தி பார்க்கும்பொழுது, அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் ஆக அதிக வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஆமா. இதுக்கு நம்ம பதில் சொல்றோமோ இல்லையோ, ஆடியன்ஸ் வந்துட்டு சில கண்டிப்பா பேர் பார்த்து அப்படியே தெரிஞ்சுப்பாங்க. நோட் பண்ணீங்கன்னா, அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்டின்னும் போட்டுட்டு இருக்கீங்க. அதுல இவங்களும் ஓகே. ஒண்ணு. அதுல இவங்களும் ஆமா. ஒண்ணு. ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன். ம். அண்ட் குறிப்பா சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தினால தான் இந்த டைட்டில் ஜெயிக்க இவங்களுக்கு அதிக ஆர்வம் அப்படின்னு இருக்குது. அதையும் நீங்க சொல்லணும். அத மறந்துடவே கூடாது நீங்க. ஓகே. அண்ட் கமிங் டூ த டாஸ்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது, யார் இந்த சீசன்ல பெஸ்ட்டா டாஸ்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லணும்னா, எந்த நமக்கு கண்டஸ்டன்ட்? நான் அர்ச்சனான்னு சொல்லிருவேன். பட் அர்ச்சனா வந்து டாஸ்க்கே பண்ணல. அதனால அவங்கள என்னால சொல்ல ம், முடியாது. அதனால நான் அத வந்து கட் பண்ணிக்கிறேன். ம். ஆ எனக்கு ஓகே இவங்க பண்றதுல புடிச்சது அப்படின்னா, யார சொல்லலாம்னா, ஜோவிகா இருந்தா ஜோவிகாவ சொல்லிப்பேன். ஏன்னா ம். ஜோவிகா நல்லா வந்து கேம் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே. ம், பட் அந்த புல்லி கேங்கோட சேர்ந்ததுனால கொஞ்சம் அப்படி போயிட்டாங்க. சோ ஜோவிகாவ தள்ளி வச்சிடலாமா? ம். ஜோவிகாவ தள்ளிட்டு பூர்ணிமா. பூர்ணிமா பூர்ணிமா ஆல்சோ பக்கா. ஓகே. ஸ்ட்ராங் பூர்ணிமா அண்ட் கண்டஸ்டன்ட். மாயா. அவங்க வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். உள்ள இருந்திருந்தாங்கன்னா, இவங்க 2 பேருமே கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் உன்ன நம்பி நான் கெட்டு போனேன். என்ன நம்பி என்ன நீ நம்பி கெட்டு நீ போன. கெட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா வெளில போயிட்டாங்க. ம், மாயா வெயிட் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்ச ம். நேரத்துல அதையும் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. பூர்ணிமா கரெக்ட்டா வெளிய வர்றதுக்கும், அவங்க மூவி ரிலீஸ் ஆகுறதுக்கும் கரெக்ட்டா இதெல்லாம் சிங்க் ஆகுற மாரி இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு இதுக்கு டவுட் நான் ஒண்ணு காரணம் இருந்தது. இல்ல. ஏதோ சேனல நோக்குற மாதிரி இருக்கு. பாத்துக்கோங்க. இல்லங்க. எனக்கு டவுட் இருக்கு. இப்போ ஓகே, வெளிய ஓகே, வரும்போது ஓகே. பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க எஸ். படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அன்னபூரணி ரிலீஸ் ஆயிருக்கு. அன்னபூர்ணி அதுக்கு முன்னாடி வீட்ல இருக்கும்போது ரிலீஸ் ஆச்சு. ம். சிவப்பி அவங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு. சோ சிவப்பு. இதெல்லாம் எஸ். தொடர்ந்து பார்க்கும்பொழுது, இவங்களுக்கு இதுக்கும் ஏதோ சிங்க் இருக்குமா? எதனாச்சும் கனெக்ட் இருக்குமா? அப்படிங்கிற மாரி. இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க தான் நெறைய கரெக்ட்டா வெளில சொல்லுவீங்களே. சொல்லிடுங்க. இருக்கலாம். வெளியில வந்துட்டு நெறைய அவங்களுக்கு ம். மீட்டிங் இருக்கலாம், ஆ. பேசலாம். அதனால வெளில வந்திருக்கலாம். இல்ல மாயாவுக்காக பிஆர் ஒர்க் பண்றதுக்கு கூட அவங்க வந்திருக்கலாம். ஓ! அது அவங்க பிஆர் 2 ஒர்க்கா? பேருக்குள்ள டிஸ்கஷன். நம்ம வந்து ஓகே. மூவி ரேஞ்ச்ல வச்சு அவங்கள நம்ம பார்க்குறோம். பட் உள்ள போகும்போது அவங்கவங்க ரேஞ்ச் அவங்களே கம்மி பண்ணி ம். அப்படியே விசிபிள் ஆயிக்கிறாங்க. ம். அது நம்மளோட பிரச்சனை கிடையாது. ஆமா, கண்டஸ்டன்டோட பிரச்சனை. ஆமா. சோ அண்ட் சொல்லும்போது பார்க்கும்போது, பூர்ணிமா வெளிய வந்து ஒரு பிரஸ் மீட் ஐ மீன் மீட்டிங்ல ஆமா, பேசும்போது, பிரதீபா பத்தி கேட்கும்பொழுது, எல்லாருக்கும் தெரிய வர்ற டைம்ல அது தானா தெரியும். அப்ப என்ன ஆமா. பத்தி புரியும் அப்படிங்கிறாங்க. தானா என்ன தெரியும்? தெரியும். அப்ப ஏன் என்ன பத்தி புரியும்? புரியும். ஆ. அப்படியே எப்படி டிஆர் ரேஞ்ச்ல அதான் பேசிக்கிட்டு எதுகை இருந்தாங்க. மோனையோட பேசுறாங்க. என்ன ஆமா. தெரியும்? என்ன புரியும்? இல்ல நானும் வெளிய எனக்கும் தான் இருக்கேன். எதுவும் தெரியல. நீங்களும் எதுவுமே வெளிய தான் புரியல. இருக்கீங்க. ஆ. அத கேட்கும்போது நிஜமா ஏதாவது காய் காய்க்கும், பூ பூக்கும். அது ஏதோ டயலாக் வேற மாத்தி சொன்னாங்க. ம். அத்தி பூ பூக்கும்னு நெனைக்கிறேன். அத்தியும் பூ பூக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஆ. சொல்லியிருந்தாங்க. அது எதுக்காக சொன்னாங்கன்னு பூர்ணிமாவே சொன்னா தான் நமக்கு புரியும். ஆமா. நான் சொன்னாலும் எனக்கே புரியாது. அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. ம். சரி ஓகே. இப்ப பார்த்தோம் அப்டின்னா, இப்ப கண்டஸ்டன்ட் வந்து 23 கண்டஸ்டன்ட் உள்ள வந்தாங்க. ஆமா. இப்ப லாஸ்ட்டா 23. ஃபைனல் பண்ணி ஒரு 5 5 கண்டஸ்டன்ட் தான் கண்டஸ்டன்ட் உள்ள இருக்காங்க. இருக்காங்க. ம். ஓகே. இதுல என்னைட்ட கேட்டீங்க இல்லையா? நீங்க சொல்லுங்க. இப்ப யார் வந்து இதுல 2 பேரும் எவிக்ட் ஆயி வெளில போப்பா? யார் அந்த 2 நபர்ன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற கணிப்பு பத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தினேஷ்க்கு நல்ல பிரையாரிட்டி இருக்கு. ம். அவர் டாப் 3ல தான் வருவாரு. ஓகே. அர்ச்சனா
அண்ட் மாயா அண்ட் தினேஷ் இவங்க டாப் 3ல கண்டஸ்டன்ட். ம். அண்ட் விஷ்ணு அண்ட் மணி மேபி யாராச்சும் சூழ்ச்சி பண்ணி வெளியே அமிச்சாங்கன்னா இவங்க 2 பேர் வெளியே வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஓகே. அதிகபட்சம் யாரு இருக்கு அப்படின்ற இப்போ வரைக்குமே கெஸஸ் வந்துருக்குன்னா அர்ச்சனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க கண்டிப்பா. ஓகே. அந்த ஆமா, செகண்ட் பிளேஸ்க்கு தான் அந்த போட்டி யாருன்னு தெரியல. தினேஷ் ஆர் மாயா. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா மாயாக்கு தான் அந்த செகண்ட் சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எது எப்படியோ தெரியல, நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும். மாயா எல்லாம் வந்துட்டு நமக்கு முன்னாடியே போக வேண்டிய ஆளு. அவங்க இவ்ளோ தூரம் கன்டின்யூ பண்ணி டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க செகண்ட் பிளேஸ் வந்துட்டு நம்ம ஆச்சரியப்படுறதுல எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஷாக்லாம் வந்தா ஆவாதீங்க. கூட ஷாக் ஆக ஷாக்கே முடியாதுல்ல. ஆகக்கூடாது. நீங்க எது நடந்தாலும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். ஓகே. ஆமா. அப்படியாமா? ஓகே. இதுதான் ஆமா. எதிர்பார்த்தோம். அப்படி எதிர்பார்த்தோமே. சொல்லிட்டு நம்ம ஆமா. போயிடணும். ஏன்னா அவங்க முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க. BB7 தமிழ்ல அவங்க ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எதிர்பாராதையும் எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பாப்பீங்க. ஆனா அது நடக்கவே நடக்காது. வேற விஷயமா தான் நடந்துகிட்டு இருக்கும். ம். சோ நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மாயாவுமே வந்து நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் தான். நம்மள வந்து என்டர்டெயின் பண்றதுல நிச்சயமா. சாங் எல்லாம் செம்மையா பாடுறாங்க. ம். ஆனா இத ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே அவங்க கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு இப்பதான் தோணுது. ஏன்னா இப்பதான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஆமா. இருக்காங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி செலிப்ரேஷன்ல பாத்தீங்களா, ஆ, எவ்வளவு மாயா, என்டர்டைன்மெண்ட் பூர்ணிமா. குடுக்குறாங்க. ம். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் குடுக்குறாங்க. இண்டிவிஜுவலா ப்ளே பண்றாங்க. இது ஏன் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணல? ஏன்னா இந்த சீசன்ல பொறுத்தவரைக்குமே செலிப்ரேஷன் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற டைம்லாம் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பிக் ஆமா, பாஸ் ஆமா. எங்கடா நீங்க நீ நிறுத்துனீங்கன்னா ஒரு நான் வார்த்தை டாஸ்க் பேசினா வைப்பேன். நான் 100 வார்த்தை பேசுவேன். ஆமா. அதான் உள்ள 100 போயிட்டு 100 இருந்துச்சு. தாண்டி 1000லாம் போயிருக்கீங்க. ம். இந்த சீசன்ல யாரு அதிகமா ரொம்ப ஒரு விஷயத்தை இழுத்து இழுத்து பேசுறது யாரோ உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எஸ். அண்ட் இது நெக்ஸ்ட் எல்லாமே நாங்க ரீட் பண்றதுக்கு மறக்க மாட்டோம். அதனால நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ம். அண்ட் பூர்ணிமா இப்ப லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தோம்னா, பூர்ணிமா அண்ட் மாயா ம். என்ன விட்டு எங்கும் போகாது சம்திங் அது சாங் ஆமா. அப்படியே வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்றதுக்கு கரெக்ட்டா மாயாவும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி மாயா சொல்றதுக்கு ஏத்த மாதிரி பூர்ணிமா ஆமா. எடுத்துக்கிறது. ரயில் விட போலாம் சாங். ரயில் விட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்பவுமே நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். ஏதாவது ஒண்ணு பார்த்தோம்னா ஓகே ஓகே அத கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணும். பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆட மாட்டாங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. கண்டிப்பா உங்களுக்குமே அப்படிதான் தோணி ஆமா. இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கடைசில பார்க்கும்போது புக் குடுத்து எழுத சொன்னாங்க. ஆமா. அது எல்லாம் எந்த சீசன்லயுமே பண்ணல. ம். ஆனா புக்கே பார்க்கும்போது தடியா இருக்கு. அது என்ன அது அடிக்கடி வந்து பெரிய புக்கா இருக்குல்ல. இன்னும் சீசன் வர வர எல்லா கண்டஸ்டன்ட்டும் உட்கார்ந்து எழுதுவாங்க. இனி வர சீசன்ல ஏன் ஸ்டார்டிங்ல பண்ணல? மறந்துருப்பாங்களாக்கும். மறந்து மறந்துட்டாங்க போலப்பா. திருப்பி இப்பதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து குடுத்துருக்காங்க. நம்ம அத அரேஞ்ச் என்ன பண்றது? 7ல அதுக்கு இருந்து பார்த்தோம்னா அது வந்து எல்லோ பேஜா வேற இருக்கு. ம். ஐயோ! எல்லோ பேஜ் அது. சரி பரவால்ல நம்ம மறந்துட்டு வேற பேஜ்க்கு ஆமா, போயிடலாம். பச்சையா இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதனால வெளிய தான் நடக்குது. எஸ். அதுல டீம் வேற எழுதியிருக்காங்க. ஏய் பி டீம் டீம். போடலாமாப்பா பி டீம்? ஆமா. ஆ. அந்த ஏ டீம், பி டீம் தான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஏ டீம் ஒரு கேங் இருக்கு. ம். பி டீம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. பி டீம்ல ரவீனா எஸ், ஒரு ஆள் எஸ், எஸ். தானங்க. ரவீனா உள்ள தான் இருந்தாங்க. ஆமா. அவங்க வந்து இப்ப வெளில போனதுனால பி டீம்ல இருந்து பிரிஞ்சுட்டாங்க. அவ்வளவுதானே ஆமா. தவிர ரவீனாவும் அங்க தான் இருக்காங்க. ஆனா இந்த கூல் சுரேஷ் வந்து ஏவா பியான்னு தெரியல. அவங்க வந்து அவ ஒரு எப்படின்னா நியூட்ரல் போட்டு ஏக்கும் பிக்கும் நடுவுல ஓகே ஓகே இங்கேயும் போவேன், போடலாம். இங்கேயும் போவேன். இங்க சண்டை வந்துச்சுன்னா இங்க போவேன், இங்க சண்டை வந்துச்சுன்னா இங்க போவேன். ஆனா ஏ எஸ். டீம்ல இருக்கிற ஒரு ஆள் கூட கூல் சுரேஷ்க்கு ஆகவே ஆகாது. அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிரும். விசித்ரா. ஆமா. விசித்ரா கூல் மேம் சுரேஷ்க்கும் அவங்களுக்கு சரி, மட்டும் விசித்ரா மேம்க்கும் சரி, இவங்க 2 பேருக்குமே என்ன பிரச்சனைன்னு தெரியல. எஸ். ஆனா மாறி மாறி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமா. ஸ்டார்ட்டிங் புள்ளிய நம்ம கண்டுபிடிக்க போனோம்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க 2 பேரும் உட்கார்ந்து ஊதி, 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 ஊதி அது அவ்ளோ பெரிய விஷயமா பெருசாகிறாங்க. ஆக்கி வச்சிருப்பாங்க. ம். அதே விஷயம் தான் தினேஷ்லயும் நடந்திருக்கும். பட் ம். அதுக்காக விசித்ரா மேம் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆனாங்க, எந்த அளவுக்கு வேர்ட்ஸ வந்து விட்டாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாமே பார்த்தோம். கமல் சாரே டென்ஷன் ஆகுற அளவுக்கு எல்லாம் வார்த்தையை விட்டுருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ இப்போ நம்மளோட நேரா பார்த்தோம். ம். இப்ப நம்மளே பேசிட்டு இருக்கோம் ஓகே. இல்லையா? சரி ஓகே. அப்படியே பப்ளிக் ஒப்பீனியன் போனோம்னா அங்க என்ன சொல்றாங்க? ஓகே. கண்டிப்பா. பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லும்போது, நாங்க வந்துட்டு எங்க செய்திமறை டீம்லாம் சேர்ந்து, உங்களுக்கு யார் டைட்டில் வின்னர் ஆவா? அப்படின்ற ஒரு கெஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா, அத என்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வருதோம். ஸோ மக்களும் நெறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்ப வந்துட்டு அதுதான் அடுத்து வரப்போகுது. சரி நீங்க பார்த்து மக்களோட மக்களா நீங்க உட்கார்ந்துட்டு அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அத கேட்டுட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபைட்ட பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நெறைய விஷயம் BB7ஓட கிராண்ட் ஃபினால பத்தி பேச எஸ். போறோம். அண்ட் வெயிட் பண்ணி தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. வெல்கம் பேக் டு பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சி. அஃப்கோர்ஸ் நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மக்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எஸ். ராகுல். மக்கள் மத்தியில பார்க்கும்போது அர்ச்சனா எல்லாரும் அர்ச்சனா தாங்கிறாங்க. நான் அப்பயும் ஆரம்பத்துல சொல்லிட்டேன். அர்ச்சனான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற அர்ச்சனா ஜெயிக்க மாட்டாங்க. கூட இருந்த மாயா தான் ஜெயிப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு விஷயம். எஸ். நடக்கிறது வேற விஷயமா இருக்கு. எஸ் நம்ம இப்ப So, பார்த்துட்டு இருக்கும்போது கிராண்ட் ஃபினாலேல கமலஹாசன் அவர்கள் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமே நிறைய கண்டஸ்டன்ஸ் கிட்ட எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா. அம்மா உள்ளேயும் பேசினாங்க. கமலஹாசன் அவர்கள் கேட்ட கேள்வி பாத்தீங்களா? இந்த பிக் பாஸ் சீசன் 7ல கற்றது என்ன பெற்றது என்ன அப்படின்னு எஸ், எஸ். ஆரம்பிச்சாரு.
ஸ்டார்டிங் வந்து பூர்ணிமா கிட்ட தான் ஆரம்பிச்சாங்க. ஆமா. பூர்ணிமா என்ன சொல்லிருப்பாங்க? பூர்ணிமா அப்கோர்ஸ் சாரே சொல்லிட்டாரு, நீங்க பெற்றது என்னன்னு எனக்கு தெரியும், வெட்டியே தான் கட்டுறது சொல்றாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு கட்டுறதுக்கும் அவங்க சொன்னாங்க. ஓவரால் நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு, நம்ம வெளியில மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயமாவும் இருக்கு, உள்ள நடக்கிறது ஒரு விஷயமாவும் இருக்கு. நம்ம அவங்க சொல்லும்போது நம்ம என்ன நினைச்சோம், என்னது இது மாதிரி சொல்றாங்க, நம்ம இந்த மாதிரிலாம் ஒண்ணு பார்க்கவே இல்லையே உள்ள, அந்த மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. எல்லாருமே உள்ள சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவை பொறுத்தவரை நிறைய கழுவி ஊத்துனாங்க. யாரு? நம்மளதான் சொல்றாங்க. கழுவி ஊத்துனாங்க. ஆனா வந்துட்டு வெளியில வந்து நேர்ல பார்க்கும்பொழுது ரொம்ப அன்பா பேசுனாங்க அப்படின்னு ரவீனா சொன்னதும், உங்களை அன்பா பேசுவாங்க அப்படின்னு கமல் சார் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதும், இதெல்லாம் மாறி மாறி நிறைய வந்து நட்புகள் கிடைச்சதா கூட சொல்லியிருந்தாங்க. விக்ரம் அண்ட் ஜோவிகா இவங்க எல்லாம் எந்த நட்பை சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்க தான் கேங் ஆச்சு, தெரியாதா உங்களுக்கு? அவங்க வந்துட்டு டீம் பியா டீம் ஏவா? நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. டீம் ஏ அவங்க எல்லாம். டீம் ஏவா அவங்க? டீம் பி வந்து இந்த டீம் பி வந்து நம்ம ரவீனா தான் அங்க வெளில மாட்டிட்டு இருக்காங்க. ஓகே சோ அவங்க மட்டும் தான் கிளாப் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆமாங்க, நோட் பண்ணீங்களா? டீம் பி வந்து ரவீனா மட்டும் தான் வெளிய இருக்காங்க. மத்தவங்க கண்டஸ்டன்ட் உள்ள இருக்காங்க. உள்ள பேசும்போது அவங்க மட்டும் தான் கிளாப் பண்ணுவாங்க, மத்தவங்க யாரும் கிளாப் பண்ண மாட்டாங்க. நீங்க நோட் பண்ணீங்களா? மாயாக்கு எவ்வளவு சவுண்ட் வந்துச்சு பாத்தீங்களா? எஸ், இது என்னமோ தானா சேர்ந்த கூட்டமா இல்ல சேர வச்ச கூட்டமான்னு தெரியல. காசு கொடுத்து கை தட்டுறாங்கன்னு கேட்க வராங்க. அப்படிதான் அவங்க சொல்ல வராங்க. அப்படின்னு சொல்லிக்கலாம் இவங்க சொல்ற மாதிரி. பட் என்ன மாதிரி கூட கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா திங்க் பண்ணலாம். சரி, ஓகே. ஏன்னா எனக்கு எப்ப டவுட் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மாயாக்கு உள்ள இருக்கும்போது இந்த அளவுக்கு கத்தல. எஸ், கிளாப் கிடையாது. இந்த சவுண்ட் வந்து அர்ச்சனாக்கு இருந்துச்சு நமக்கு. நம்ம அர்ச்சனா கிளாப் பண்றத பாத்துட்டு இருந்தோம். பட் மாயாக்கு என்ன கத்துறாங்க திடீர்னு அப்படின்னு ஒரு டக்குன்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா தான். இங்க இருந்து மாயான்னு மாயா கத்துறாங்க. மாயான்னு ஒரே சவுண்டா இருக்கு. ஆமா. ஆனா என்னதான் சவுண்ட் போட்டாலும் நம்ம லாஸ்ட் மினிட்ல இருக்கோம். இப்ப வந்து கப் வின் பண்ண போறது யாரு அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மென்ட்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நீங்க செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவா வந்துட்டு பிக் பாஸ் வெர்சஸ் மக்கள் நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்போதான் எங்களோட நோட்டிபிகேஷன் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நம்ம கூட நிறைய மாசான ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பிரியா ரஞ்சித் வந்துட்டு என்னென்ன கிளிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேனே வந்துட்டு அவங்க கிரியேட் பண்றாங்க ஃபேன்ஸ், பிகாஸ் அவங்களோட ஸ்பீச் அப்படி. சரி, ஓகே. இப்போ அவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களும் நம்ம கூட வந்துட்டு ஜாயின் பண்ண போறாங்க. பிக் பாஸ் சீசன் 7 ஓட கிராண்ட் ஃபினாலேல கடைசி நிமிஷத்தை அவங்க நம்ம கூட வந்து ஷேர் பண்ண விரும்புறாங்க. எஸ், இவ்வளவு நாள் பேசிட்டு இந்த மேடையை அவங்க அலங்கரிக்கல அப்படின்னா அது வந்துட்டு ரொம்பவே ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆயிடும் இல்லையா? சோ அவங்களும் அந்த வேலை இருக்காங்க. நம்ம கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். சரி, இப்போ வந்து கமல் சார் உள்ள கேட்டாரு இல்லையா, நீங்க கட்டுறது என்ன பெற்றது என்னன்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் ஷோ வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை சார் பாத்துட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாம பாத்துட்டு இருக்கு. ஒரே ஆள்னா ராகுல் தான். சோ இப்ப இவர் சொல்வாரு கட்டுறது என்ன பெற்றது என்னன்ட்டு. இந்த சீசன்ல என்ன மெயினா கத்துக்கிட்டோம்னா, யாரு உனக்கு என்னதான் துரோகம் பண்ணாலும் மாறி மாறி வன்மத்தை கக்கவே கூடாது. கக்காதீங்க வன்மத்தை கக்காதீங்க கூடாது. அண்ட் வந்துட்டு ஈஸியா ட்ரஸ்ட் பண்ணிடுறாங்க உள்ள. ட்ரஸ்ட் பண்றது நல்ல விஷயம் தான், தப்பு இல்ல. அந்த ட்ரஸ்ட் வந்துட்டு யாரு மேல பண்றோம் அதுதான் முக்கியம். கரெக்ட்டுங்களா? அந்த விஷயம் வந்துட்டு வேல்யூபிளா பண்ணணும். என்னதான் ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் பின்னாடி அவங்கள பத்தி பேசக்கூடாது. ஆமா, இவ்வளவு விஷயம் இருக்கு. நிறைய நம்ம பாத்திருப்போம். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, பின்னாடி பார்த்தா பார்த்தல என்ன நடக்குதுன்ட்டு. அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஃபீல்டா இருந்தாலுமே சரி, இப்போ நீ வந்து ஜெயிக்கிறியா, ஜெயிச்சுட்டு போ. நான் நீ ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன், தோக்குறதுக்குலாம் உட்கார்ந்துட்டு அதை பண்ற கூடாது. அந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா உள்ள அவங்க ஜெயிக்கிறதை விட இவன் தோக்குறதுக்கு தான் அதிகமா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த எல்லாரும் வந்துட்டு என்கரேஜ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஸ்கரேஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க கடைசில வந்து. அந்த விஷயம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் ஓகே. உங்களுக்கு என்ன கத்துக்கிட்டீங்க? நீங்க பெற்றது என்னவென்று சொல்லவில்லையே. பெற்றதுதான் என்ன, நான் டென்ஷனை தான் பெற்றேன். இத பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு இதுக்காக வந்தேன். ரெகுலேஷன் போணும். பிபி இருக்கவங்க, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எல்லாம் இந்த ஷோவை பாத்துறாதீங்க, அப்புறம் பிபி எகிரிடும் அப்படின்ற மாதிரி தான் உள்ள ஃபைட் பண்ணி. ஏன்னா ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. நமக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. அது லாஸ்ட் 1 வீக்கா தான் நான் ஏதோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறது நீங்களே. ஆமா, ஆக்சுவலி நீங்க கேக்குறது என்ன எடுத்துட்டு போறதுன்னு கேட்டா, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா நான் என்ன நினைச்சிருந்தேன், நமக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஆனா அங்க பார்த்தா தெரியும் நம்ம விட அவங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கா, அதை பார்த்து சந்தோஷமாகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். பட் ஓவராலா BB7 இது வந்துட்டு ஓகே, என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் பழைய சீசன் கம்பேர் பண்ணதுக்கு இது இல்லைனாலுமே ஓகே, நல்லா தான் போச்சு. கொஞ்சம் பேசுற மாதிரி ஒரு சீசன் அப்படின்னா சீசன் 7 இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, நம்ம அவங்களே எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. உள்ள ஒரு 105 நாள் உள்ள இருக்காங்க. அவங்களோட டென்ஷன், எமோஷனல் எல்லாத்தையும் எப்படி அவங்க வந்துட்டு இது பண்ண முடியும்? ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃப்ரஸ்ட்ரேட்டட் வெடிக்க தான் செய்வாங்க. எஸ், இப்போ நீ கராஃப்ல பேசிட்டு இருக்காரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டென்ஷன் ஆயிட்டா நானும் ஏஞ்சி போயிடுவேன். சோ அதுதான் சொல்ல வரோம். சிக்கும்ல, அந்த மாதிரி தான் நாங்களும். இட்ஸ் ஓகே, அப்படியே போயிட்டு இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருப்பி பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2 பேர் எவிக்ஷன்
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எவிக்ஷன் சொல்ல போறாங்க. இப்ப So, கொஞ்ச அதுக்காக நேரத்தை தான் அனௌன்ஸ் இப்ப wait பண்ணுவாங்க. பண்ணிட்டு அது இருக்கோம். நம்ம எக்ஸ்க்ளூசிவா நம்மளும் தெரிஞ்சிட போது யார் அந்த நபர் வெளியே வர போறாங்க அப்படின்னு. உங்களுக்கு நிறைய கெஸஸ் இருந்துட்டு இருக்கும். இப்போதைக்கு யாரெல்லாம் ஃபைனலிஸ்டா இருக்கீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அர்ச்சனா, விஷ்ணு, அப்புறமா தினேஷ், அது மட்டும் இல்லாம And மணி இருக்காங்க. மணி அண்ட் இன்னும் ஒருத்தர் யாரையும் விட்டுட்டீங்களங்க நீங்க. நான் எங்க ஒண்ணு நீங்க தானங்க அடிச்சு சரி ஓகே, சொல்லணும். சரியா கவுண்ட் பண்ண மாட்டேன். நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணுவோம். ஓகே. இல்லங்க நீங்க அது கரெக்டா சொல்லணும். சரி ஓகே, இப்ப விஷ்ணு உள்ள இருக்க இருக்காங்க. கண்டெஸ்டன்ட் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த 5 பேரு. அந்த 5 பேர்ல இப்ப ஃபர்ஸ்ட் யார் எவிக்ஷன் ஆகி வெளில வர போறா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்டா இருக்கா அப்படின்றத லக்கி பிரைஸ் வந்து கீதாவோட சம்பளத்துல இருந்து தருவாங்க. எஸ், ஆனா இது வந்துட்டு நான் எம்டிக்கு அப்படியே ஸ்பான்சர் கேட்டுக்கிறேன். சரி ஓகே, அப்படியே சார்க்கு ஃபார்வர்ட் இல்ல பண்ணிடுறேன். உங்களோட ஓகே. கெஸ் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு இருக்க கியூரியாசிட்டி இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அர்ச்சனா டைட்டில் வினர் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. Please. எஸ், நிறைய எது பேர் வேணா- வந்துட்டு விஷ்ணு தான் அடுத்து எவிக்ட் ஆகி வெளில வர போறதா சொல்லிருக்கீங்க. ஆமா. பட் அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போயிருக்காரு ஃபைனல்குள்ள. அவரு வெளில வருவாரு அப்படி சொல்லும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இன்னும் நிறைய உங்களோட விஷயங்கள் என்னென்னவோ நீங்க கூட ஷேர் ஆமா பண்ணுங்க. எஸ், நம்ம கடைசி ஷோவோட லாஸ்ட் மினிட் கிட்ட வந்துட்டு இருக்கோம். அண்ட் ஃபைனலிஸ்ட் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அர்ச்சனா, தினேஷ், மாயா மற்றும் மணிச்சந்திரா. அது மட்டும் Yes. இல்லாம நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷ்ணு. இந்த 5 விஷ்ணு. பேர் தான் வந்து இப்போதைக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்க போறாங்க. பட் ஃபைனல் ஸ்டேஜ்ல 2 பேர் தான் நிப்பாங்க. Yes. ஒருத்தர் இப்ப 2 பேர் எவிக்ஷன் நடக்க போகுது. அந்த 2 பேர் வந்துட்டு எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த 2 அதே பேர் வந்து நீங்க category ல தாங்க எதிர்பார்த்ததுல இருக்காங்க. ஒரு இடத்துல வெளியே வந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து வர கண்டஸ்டன்ட்க்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எஸ், யார் நமக்கு வின் பண்ணாலும் ஒரு ஷோ, அந்த ஷோ வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணோம், ஓகே நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படிங்கறத வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கணும். இதுக்காக ஒரு ஃபேன்ஸ்குள்ளயோ இல்ல ராகுலும் நானுமோ சண்டை போட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. சோ அதனால நம்ம ஒரு ஷோவை பார்ப்போம் அப்படிங்கிறது தான். சோ இப்ப அடுத்து ரொம்ப வில்லிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான். இப்ப யார் வெளில வர போறான்னு அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் Yes. இப்போ வரைக்குமே என்ன கமெண்ட்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி ஏன் வரல, பிரதீப் ஆண்டனி வராததான் எங்களுக்கு ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் சார்பாக சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், பிரதீப் ஆண்டனி வராத காரணம் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இந்த சீசன்ல இப்போ இந்த டைம்ல வர்றது நல்ல விஷயமா அந்த அளவுக்கு சரியில்லைன்னு அவருக்கு தோன்றதுனாலயோ என்னவோ அவர் இன்னும் உள்ள வரல. இன்னும் உள்ள வரலன்றதுபடி இந்த ஷோக்கே வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு டாக் தான் போயிட்டு இருக்கு. அவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் 4 பேர் லிஸ்ட் இருக்காங்க. அவங்க பேர் சேர்த்து ஆமா, அனுப்புங்க. யுகேந்திரன் வரல, இவங்களோட ஐஷு வரல, அன்னபூரணி, அதாவது அவங்க பேர் அன்னபூர்ணி இல்லைங்க, அவங்க பேர் அன்னபாரதிங்க. ஏங்க எஸ், அவங்க எவ்வளவு கண்டென்ட் கொடுத்தாங்க வந்து. இவங்க அன்னபாரதி ஒருத்தங்க இருக்காங்க. அப்புறம் யுகேந்திரன் அண்ட் பாவா பவா செல்லதுரை. செல்லதுரை இவங்களும் கூட வரல. அதுவும் ஏன் ஐஷு அப்படின்னு வரலங்க. நமக்கு தெரியாது. ஐஷு, ஆமாங்க, நல்ல கண்டென்ட் கொடுத்த ஐஷுவை வந்து பிக் பாஸ் 7 மிஸ் பண்ணதோ இல்லையோ, இந்த பிக் பாஸ் சிஸ்டர்ஸ் மக்கள் நிகழ்ச்சியில நம்ம ரொம்பவே அவங்களை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமா. சோ And ஃபைனலி இப்போ வரைக்குமே நீங்க பிக் பாஸ் மக்கள் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அது இப்போ வரைக்குமே நிறைய நிறைய விஷயங்கள் நல்ல விஷயமா நிறைய உங்களோட லவ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வந்து உங்களுக்கு நாங்க தேங்க் பண்ணியே ஆகணும். ஆமா. அண்ட் And மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு லைவ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்க போறோம். அண்ட் குறிப்பா சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல இப்போ நம்ம கானாபாலா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு நிக்சனோட சேர்ந்து. அப்ப என்ன சொல்லிருப்பாங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ட்ரோல் பண்றாங்க. அதுல வினுஷா மற்றும் அக்ஷயா வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் கண்டென்ட்டே இல்ல, உங்களை பத்தி சொல்லவே வார்த்தை இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. இத நீங்க கேட்கும் போதே உங்களுக்கே யோசனையா இருக்கும். ஏமா அந்த பொண்ணு எவ்வளவு கண்டென்ட் கொடுத்துச்சு, உள்ள வந்து இப்போ வந்து செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு வந்து கூட உள்ள அவ்வளவு பேசிட்டு இருந்துச்சு. அதுகிட்ட போய் கண்டென்ட் இல்லைன்னு ஒரு லிரிக்ஸ் எழுதிட்டீங்களே அப்படின்னு கதற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வந்து இதே விஷயத்த அனன்யாவுக்கு எழுதுனா கூட கொஞ்சம் ஒரு 25% நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இவங்களை வந்துட்டு 0% கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்க. பிகாஸ் வினுஷா கேவ் பெஸ்ட் நிறைய கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த சீசன்ல தான் பாத்தீங்கன்னா எந்த கண்டஸ்டன்ட் வெளியே போனாலுமே அந்த கண்டஸ்டன்ட பத்தி பேசி அது வந்துட்டு ஒரு எபிசோடுக்கு ஒரு பக்கவான ஒரு விஷயம் தான் இந்த சீசன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப வினுஷா வெளியே போனாங்க, வினுஷா பத்தி ஹாட் டாபிக் ஃபுல்லாவே போயிட்டு இருந்துச்சு. எண்ட் ஆஃப் தி சீசன் வரைக்கும் போயிடுச்சு. பிரதீப் ஆண்டனி வெளியே போனாங்க, என்னங்க 2 வாரங்கள் தொடர்ந்து அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுவரையிலுமே நம்ம அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல உட்காந்து கூட பிரதீப் இல்ல அப்படின்னு ஒரு நம்ம மிஸ் பண்றதா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த அளவுக்கு ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் தான் வந்துட்டு பிரதீப். அவர் வெளில போறதுக்காக ரொம்பவே நம்ம எல்லாருமே வருத்தப்படுறோம். அண்ட் கமல் சார் ஒரு விஷயம் நோட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு வேர்டு வந்துட்டு என்ன தவறுகள் பண்ணாலும் இதுவரை நான் வந்து மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த சீசன்ல மட்டும்தான் எதை பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்றோம் சார். எது நீங்க தப்பு பண்ணாலும் நான் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் பண்ணேன், நீங்க தப்பு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அப்படியே கேஷுவலா போயிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கமல் சார் முன்னெடுத்து வச்சாங்க. அதை கேட்கும் போதே எல்லாருக்குமே வந்து சிரிப்பு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பிடிக்காம போச்சு? எல்லாருக்குமே பிடிக்காம போகும் இல்லையா? உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா தெரிஞ்சிருக்கும்ல இந்த இடத்துல தான் பிடிக்காம போச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ராக்ல கேட்போம், எந்த இடத்துல பிடிக்காம போச்சு?
இல்லங்க, விஷ்ணு இருக்காங்கல்ல, விஷ்ணு ஓகே. வந்துட்டு அந்த கேப்டன் ஆனது காரணம் பாத்தீங்கன்னா, மாயா அண்ட் பூர்ணிமா எஸ், எஸ். அவங்கலாம் இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல பார்க்கும்போது பூர்ணிமா ஏதோ பண்றாங்க. பூர்ணிமா சரி நம்ம தானே விஷ்ணுவ கேப்டன் ஆக்கிட்டோம். நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி ஜாலியா லெத்தாஜிக்கா இருந்தாங்க. ஆனா விஷ்ணு அந்த சான்ஸ யூஸ் பண்ணி பூர்ணிமா நீங்க பண்றது தப்பு. ம். நீங்க எந்திரிச்சு வெளிய போயிடுங்கன்னு சொல்லும்போது, பூர்ணிமா மூஞ்சி மாறிடுச்சு. ஏங்க நாங்க தானே உங்க கேப்டன் ஆக்கணும். நீங்க எப்படி நீங்களே. இப்படிலாம் பேசலாம்? ம். அப்படின்ற மாரி அவன் அது நாங்க டெம்பர் ஓட் ஆயிட்டு போடுற வரல தாங்க. ஆ ஓட் போட்டா அந்த நாங்க வாரம் மாறிடுவோம். ஃபுல்லாவே அதுக்கப்புறம் விஷ்ணு வந்துட்டு சரி இதுவா பண்ணலாம் பார்த்தா கடைசியா என்ன வார்த்தை சொன்னாரு? இல்ல ஸ்ட்ராட்டஜியா தான் பண்றேன் அப்படின்னு போட்டு உடைச்சாரு. சிம்பிள்ங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒரு பூர்ணிமா கேட்டாங்க. நீங்க வந்துட்டு உண்மையா பண்றீங்களா? இல்ல இது உங்க ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்கும்போது, நான் ஸ்ட்ராட்டஜி தான் பண்றேன்னு சொன்னாங்க. சோ இந்த மாரி விஷயம்லாம் தவிர்த்திருக்கலாமே. அது வந்துட்டு அவங்களோட பர்சனலா தான் காமிச்சிருக்காங்க. ம். பேரு வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்டின்னா, உள்ள இப்போ ஒரு இது போயிட்டு இருக்கு. என்ன அப்டின்னா, ஒரு கேம் மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த கேம்ல வந்துட்டு இது நாள் வரல உங்களுக்கு மக்களுக்கு சொல்ல முடியாத சில விஷயங்கள் உங்கள்ட்ட இருக்கும் ம். இல்லையா? சோ நாங்க குடுத்திருக்க டைமிங்குள்ள அந்த விஷயங்கள நீங்க மக்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்ற மாரி பிக் பாஸ் சொல்ட்டாங்க. சோ அததான் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப விஷ்ணு வந்துட்டு ஒரு வார்த்தை உள்ள சொல்லிட்டு இருக்காங்க. ஆ. என்கிட்ட மென்ஷன் பண்ணோம் அப்டின்னா, என்கிட்ட அன்பும் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷோட பேரையும், பூர்ணிமா பேரையும் மெயினா சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக வந்து அன்புன்ற வார்த்தையில பூர்ணிமா பேர சொன்னாங்க? அதுதாங்க. ஏன்னா வெளிய வந்துட்டு தவறுதலா நிறைய பேர் புரிஞ்சிருக்காங்க. பூர்ணிமா அண்ட் விஷ்ணுவோட ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி எத பத்தி பேசுறாங்கன்னு எஸ். தெரியல. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு இருக்கிறது அவங்க தான் அந்த இடத்துல சில விஷயம் பேச முடியாதுல்ல. மேபி வெளிய வந்தவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா குறிப்பா சொல்லிட்டாங்க. மாயாவோட கண்டிப்பா வெளிய வந்து மதிக்க கூட மாட்டேன். பேச ஆமா, மாட்டேன்னு ஆமா. சொல்லிட்டாங்க. மொக்கத்த ஆனா இன்னொரு விஷயம் பதிவு பண்ணிருக்காங்க. மாயா மட்டும் கிடையாது. இங்க இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாரும் யார் வெளில வந்தா நான் எங்கேயும் பார்க்க கூட மாட்டோமா அப்படிங்கிற அது மாரிலாம் காரணம் சொல்லிருக்காரு. என்ன? ஏன்னா லாஸ்ட் சீசன்ல பொறுத்தவரைக்கும் வெளிய போய் நம்ம நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் எஸ். அப்படின்றது நெறைய பேர் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. சில பேர் இல்ல. சில காரணங்களால சில பேர் இல்ல. ஆனா இந்த சீசன்ல தொடருமான்னு கேட்டா இல்ல. இந்த கிராண்ட் ஃபினாலே செட்ல உட்கார்ந்து கூட பார்க்கும்பொழுது தினேஷ் அவர்கள் பேசுறாங்க. பேசினதுக்கு அப்புறமா ம். நெக்ஸ்ட் ஷாட் யாருக்கு வைக்கிறாங்க? அப்படியே விசித்ராக்கு வைக்கிறாங்க. எஸ். அப்படியே வந்துட்டு விசித்ரா இல்ல காமிக்கிறாங்க. எனக்கு இங்க இருக்கிறது வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்ல கேமராமேன் பண்ற கிருபையா இது? இல்ல எடிட்டர் பண்ற வேலையான்னு தெரியலங்க. நம்ம வந்துட்டு அப்படியே மணி பேசினார்னா அப்படியே ரவீனாவ கேமராவ காமிக்கிறாங்க. ரவீனா பக்கம் விஷ்ணு திருப்பிடுறாங்க. பேசுனாங்கன்னா அப்படியே மணி கேமரா பக்கம் திருப்பி திருப்பிடுறாங்க. பூர்ணிமா பக்கம் திருப்பிடுறாங்க. எஸ். சோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது இந்த சீசன்ல மட்டும் தான் ஆனாலும் இவ்வளவு ஹாப்பியா தான் விஷயமா இருக்கு. இருந்திருக்கு. பாக்குறவங்க நீங்க அதானே எதிர்பார்க்கறீங்க. ஆமா அதனாலதான் காமிக்கிறேன் அப்படின்னு கேமராமேன் இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு நமக்கு தோணும்ல. இப்ப விஷ்ணுவ காட்டின உடனே என்ன பூர்ணிமா என்ன ரியாக்ஷன் கொடுக்காங்களே அது ஒரு அது கியூரியாசிட்டி. ஒரு அத வந்து curiosity. அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணி தராங்க நம்ம கேமராமேன் அண்ட் எடிட்டர். Editor. சோ அதனால அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் பண்ணணும். ஆமா. அண்ட் நம்மளோட கேமராமேன் அண்ட் எடிட்டர்ஸ்க்கும் நம்ம தேங்க்ஸ் பண்ணோம். இவ்ளோ ஒரு இதுலயும் வந்துட்டு லைவ் பண்ணிக்கிட்டு அவங்களோட சிரமம் பார்க்காம பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? நிச்சயமா, So நிச்சயமா. அவங்களுக்காகவும் ஒரு நம்ம தேங்க் பண்ணோம். அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் எவிக்ட் ஆகி வெளில போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சோ அதையுமே நாங்க கூட உங்ககிட்ட ஷேர் பண்றோம். சோ And மாயாவை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா. மாயா வந்துட்டு சொல்லும்போது அவங்ககிட்ட என்னதான் ஸ்ட்ராட்டஜி பிளான் என்னதான் அவங்க விஷயம் இருந்தாலுமே இப்ப ம். வரைக்குமே விஷ்ணு கிட்ட பேசாததுக்கு காரணம் வந்துட்டு சம்திங் அவங்களுக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். என்னதாங்க இந்த மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ம். நீ என்ன தொட்ட நான் உன்னை தொட்டேன். நீ என்ன ஓகே. அடிச்சனா நான் திருப்பி அடிப்பேன். அந்த மாதிரி மாறி மாறி அந்த சின்ன ஒரு மாதிரி பிள்ளைங்க விளையாடும் போது ஆ, போட்டு சண்டை அந்த அது மாதிரி அது அதை விட ஒரு படி மேல கொஞ்சம் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ பூர்ணிமா வந்து சொல்றாங்க நீங்க மட்டும் தனியா இருக்காதீங்க 4 ம். பேர் மட்டும் இருக்காதீங்க கொஞ்சம் வந்துட்டு எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி பேசும்போது அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும் ஐ மீன் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் ம். அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஷ்ணு என்ன தெளிவா சொல்றாருன்னா நான் இங்க இருக்கிற வரைக்குமே ஹாப்பியா இருப்போம் அங்க வந்து நாங்க பிரச்சனை பண்ணி அது இன்னொரு பிரச்சனையாகி கடைசியில பிரச்சனையா இப்ப தான் நாங்க இருக்கும் உள்ள இருக்கவர் தான் சேஃப் வெளில வந்தோம் பிரச்சனை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிங்கிறாங்க சோ சொல்லியிருக்காங்க. அத பாத்துட்டு இருந்த மாயா என் பேரை எப்படி அவர் யூஸ் பண்ணுவாரு தப்பு தானே அதுல ஒரு விஷயம் ஆ. நோட் பண்ணீங்களா? அவங்க ஆக்சுவலி ஏதோ குளிக்கிறதுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆமா, அவங்க அந்த அவங்க பேரை டைப் பண்ணிட்டு கேட்ட வந்திருக்காங்க. உடனே சண்டை போடணுங்கிற மோட்டிவேஷனோட வந்த மாதிரி என் பேரைய போயிட்டீங்க என் பேரைய போய் கேட்டீங்க ம். அப்படின்ற மாதிரி வராங்க இருந்துச்சு. சோ எண்ட் ஆஃப் த டைம்ல பார்க்கும்பொழுது இந்த சீசன்ல மட்டும் தான் இவ்ளோ சண்டைகள் இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு டாஸ்க் பெருசா Yes, நம்ம yes, ஆடி yes, பார்த்தது இல்ல லாஸ்ட் சீசன்ல எல்லா சீசன்லயுமே இருக்கும். பட் இருக்கும். ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்குள்ள ஒரு இது பண்ணி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி போயிட்டு இப்ப இருக்கு. தெளிவாவே சொல்லிட்டாங்கல்ல டீம் ஏ இருக்கு டீம் பி இருக்கு அப்படின்னு இது ரெண்டு டீம்ல இல்லாத ஆள் யாருன்னு நினைக்கிறீங்க 2 டீம்ல இல்லாத இது வந்து கூல் சுரேஷ். நம்ம நம்ம கானா ஆளு பாலா இந்த என்ன பக்கம் போய் பேசுவாரு அந்த பக்கம் போய் கானா பேசுவாரு. பாலா என்ன பண்ணாரு கானா அவங்க ஏ டீம் தாங்க. அவங்க கன்ஃபார்மா சொல்ல எப்படி எப்ப சொல்றீங்க நீங்க எப்படி வந்தாலும் சொல்லுவீங்க அதெல்லாம் இல்ல அவங்க இந்த டைம் கூட வந்து உள்ள வந்துட்டு ம். அக்ஷயா கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்த நோட் பண்ணாங்க. இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா பாலா வந்து பாடிட்டு இருந்தாங்க. பாடும்போது அர்ச்சனா இருக்கும்போது நீங்களும் அப்படி சேர்ந்து பாடுங்க அப்படிங்கும்போது ம். அர்ச்சனா கேஷுவலா சொல்றாங்க தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ம். சொன்னாங்க. பட் அதுக்கு பாலா என்னன்னா அதான் ஆடிட்டீங்களே அப்படின்னு ஒரு விஷயத்த ஆமா. ஒண்ணு சொல்லிட்டாங்க. அது பிகாஸ் என்ன பாயிண்ட் எண்ட் ஆஃப் த பண்றது? டேல கூல் சுரேஷ் மற்றும் கானா பாலாக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கு ஆமா. என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள நீயா நானான மாதிரி ஒரு மாதிரி கோல்டு வார் போயிட்டு இருக்கு எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க
இதுல நம்ம உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் என்னன்னா 24x7 வந்து நிறைய விஷயங்களையே கட் பண்றாங்க நமக்கும் தெரியாம. ஃபர்ஸ்ட் இந்த பீப் சவுண்ட் போடுறது அப்படிங்கலாமலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சுத்தமா அந்த இதே நமக்கு காட்டமா பட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள நிறைய விஷயங்கள் வந்து நமக்கும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. பூர்ணிமா மாயா விஷயங்களே நிறைய விஷயங்கள் நமக்கு மிஸ் ஆயிருக்கு. என்ன மிஸ் ஆயிடுச்சு? நம்ம வந்துட்டு அவங்கள பூர்ணிமா மைக்க மாட்டுங்க இதுதான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இதுக்கு மேல சில விஷயங்களும் உள்ள போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு அதை காட்டுறதுனால நம்ம சில விஷயங்கள் தெரியல. சோ அதனாலயே கூட எனக்கு கூல் சுரேஷ்க்கும் பாலா சாருக்கு என்ன தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இவர் எனக்கு கழுவி ஊத்துட்டு கொஞ்சம் வசதியா இருக்கும். இல்ல தொடர்ந்து அவங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கிராண்ட் ஃபினாலேல லாஸ்ட் என்ட்ரி வந்து பிரதீப் ஆண்டனி வருவாரா அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பே இல்ல, எதிர்பார்க்காதீங்க. இதுவரை எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடையாது. வரவே வாய்ப்பே இல்ல. பிகாஸ் இவ்வளவு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா இதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்து வரதெல்லாம் சாத்தியமே இல்ல, நடக்கவே நடக்காது. ஆனா கண்டிப்பா அவர் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. இந்த 100 டேஸ்க்கு அப்புறம் கழிச்சு நான் ஒரு இன்டர்வியூ தரேன். இத்தனை டைம் வந்துட்டு மத்தவங்க சொல்லி கதையை கேட்டீங்க, என் கதையை நானே சொல்றேன், அதை நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு. பட் அதுக்கு ஒரு நிபந்தனையோட ட்வீட் பண்ணிருக்காரு. அவங்களோட ட்வீட் போய் பாத்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லிருக்காரு, ரொம்ப வில்லங்கமான ஒரு ட்வீட்டா இருக்கு. யாருமே திரும்பி பார்க்காத மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு பண்ணிருக்காரு. அண்ட் எஸ், எண்ட் ஆஃப் தி டைம்ல பிரதீப் ஆண்டனி சைடுல மிஸ்டேக் இருக்கா இல்லையா அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் அவர் கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில இப்ப வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்வீட்டை பார்க்கும்போது இன்னொரு ட்வீட்டையும் எனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. நான் திரும்ப அவங்களே மோதல, இது அதற்கான களம் அல்ல. சோ வனிதா மேம் ஒரு ட்வீட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ட்வீட்டையும் கொஞ்சம் அப்படியே உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்லல நீங்களே போய் பாத்துறீங்க என்ன நடந்துச்சு சொல்லிட்டு, அப்புறம் ஏமல கேஸ் ஆயிடும். ஓகே, சோ இப்ப லாஸ்ட் மினிட்னு சொல்ல முடியாது, பட் லாஸ்ட் மினிட்ல தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி எவிக்ஷன் அப்படிங்கிற அந்த லாஸ்ட் எவிக்ஷன்ல இருக்கும். இந்த 5 கண்டஸ்டன்ட்ல லாஸ்டா ஃபர்ஸ்டா வெளில வர போறது யாரு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே வில்லிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ கமல் சார் வாய் திறந்து பேசுற அந்த ஒரு நிமிஷத்துக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். சோ அண்ட் குறிப்பா சொல்லணும் பாத்தீங்கன்னா, ரவீனா வந்துட்டு இப்போ காமிக்கும் பொழுது ரவீனா ஹேர் கட் எல்லாம் பண்ணி வந்துட்டாங்க. ஏன் மணி கூட பேசல அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதனால ரவீனா பேச மாட்டேங்கிறாங்க? அவங்க ஏதோ தப்பா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட தான் நமக்கு என்ன தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சே எனக்கும் தெரியலங்க. நானும் உள்ள பூந்து பார்த்தேன். எங்க பார்த்தாலும் ரவீனா தான் வாண்டடா போயிட்டு மணிக்கிட்ட மியா மியா மியான்னு பேசிட்டே இருக்காங்களே தவிர மியா 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 எங்க திரும்பி கேட்காதீங்க வராது. ஓகே, அது மாதிரி பேசிட்டு இருக்காங்களே தவிர மணி போயிட்டு அவங்க கிட்ட அந்த அளவுக்கு இது பண்ணிக்கல. பட் ஆனா அவருக்குள்ள ஒரு லவ் கான்செப்ட், லவ் வரும்போது அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. ஓகே, நான் வந்து ரவீனாவை வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கா. பட் கன்ஃபார்மா அப்படிங்கறது அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். சோ சொல்லியிருக்காங்க. அங்க எங்க பார்த்தாலும் ரவீனா தான் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. எவ்வளவு எடுத்த விஷயம் மணி சொல்லும் போது கூட ரவீனா அதை கேட்டுக்கல. நிறைய டைம் வந்துட்டு நிக்சன் கூட உள்ள சொன்னாரு, உன்னை வந்துட்டு அவர் வந்துட்டு புல் டவுன் பண்ற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லும்போது இல்ல அப்படின்னு மணிக்காக சப்போர்ட் பண்ண ரவீனா இன்னைக்கு வெளில போன உடனே அவங்களோட ஃப்ரெண்டு சொன்னாங்களாமா, உன்னை வந்துட்டு அவர் ஒருத்தவங்க வந்தாங்க உள்ள அந்த ஆண்டியோட ஃப்ரெண்டா தான் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. பட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம். ஓகேவா, அந்த ஃப்ரெண்டு கூட சொல்லிருக்கலாம், இல்ல வேற ஃப்ரெண்டு கூட சொல்லிருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் சொன்னதுனால நான் வந்து திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலைவர் நிக்சன் கிட்டே போய் சொல்ற. அப்படி அவரு சும்மா இருப்பாரா, கிடைச்சதா ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு அந்த நூலை புடிச்சு இழுத்து அதை வெறிய பெருசாக்கிட்டாரு அந்த ஆளு. யாருக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? சோ இதை மணிக்கிட்ட டைரக்டா வந்து அவங்க சொல்லிருக்கலாம். இவ்வளவு நாள் பழகி இருக்காங்க, நம்ம எல்லாரும் பாத்துருக்கோம் எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு பழகினாங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு. சோ இதை ஓப்பனா அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். பட் கேட்கல. மேபி அவங்க வெளியில போயிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் சொல்லணும் பாத்தீங்கன்னா அந்த நைட் வந்துட்டு நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டு பார்ட்டி எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கூல் சுரேஷை பார்க்கும்போது என்ன பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கும்போது கண்டென்ட் கொடுத்தாரு, வெளியே வரும்போது கண்டென்ட் கொடுத்தாரு, திருப்பி உள்ள வரும்போது கண்டென்ட் கொடுத்தாரு. இப்போ வரும்போது ஒரு விஷயம் பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது விக்ரமோட அம்மா அப்பா வந்துட்டு என்ன வந்துட்டு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றது செம இதுவா இருந்துச்சு. விக்ரமோட அப்பா ஆக்சுவலி என்னதான் சொல்லிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நினைக்கிறீங்க? விக்ரமோட அப்பா வர எபிசோட் வந்து நான் பார்த்தனா அப்படின்னா இல்ல. விக்ரமோட அப்பா உள்ள வந்தாரா? வந்தாங்களே. இப்படி ஒரு क्वेश्चन என்கிட்ட இருக்கு. வந்தாங்க. ஏங்க இவங்க வந்துட்டு கலாய்க்கறாங்க. அவங்க வந்திருக்காங்க. வந்துட்டு யார் யார் நல்லா பண்ணாங்க, யார் யார் பேசினாங்க எல்லாமே கரெக்ட்டா வந்துட்டு சொல்லிட்டாங்க. எஸ், அது நிக்சனோட அப்பா இல்ல. அது நிக்சனோட அப்பா இல்ல. நிக்சனோட அப்பாவும் பண்ணாங்க. அங்க அவங்க கலாய்க்கறாங்க. விக்ரமோட அப்பா வந்திருக்காரு. இல்லங்க, நீங்க சொல்லும்போது எனக்கு நிக்சனோட அப்பா ஞாபகம் வந்துட்டாரு. கமல் சார் ஒரு விஷயம் உள்ள கேட்டாருங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விக்ரம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சாரி நீங்க சொன்ன உடனே எனக்கு அதுவும் வந்துருச்சு. நிக்சன் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், உங்க அப்பா பிளாக் லிஸ்ட் இருந்து எடுத்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாரு. செமையா சிரிப்பு வந்துருச்சு. அது நல்ல ஹைலைட். நம்ம விக்ரம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, உன்னை தப்பா பேசுறது வந்து கூட இருக்கிறது கூல் சுரேஷ், விஷ்ணு, அவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என் வாயில சொன்னவங்களுக்கு அவங்க அப்பதான் ஹாப்பி. இல்ல மக்களே, நீங்க நோட் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். இது நான் என் வாயில சொல்லணும், அது அவங்களுக்கு ஒரு ஆனந்தம்.
சரி நானே சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்க்கும்பொழுது அவங்க அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு Yes. போயிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு எப்பா நான் அவங்க புள்ளையா நினைச்சுக்குவாங்க. நான் வந்துட்டு அப்படி சொல்லல. இப்ப கூட பாருங்க உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. ஷார்ட் வந்துட்டு அந்த கேங்கோட நின்னு விக்ரம் பேசிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு இதுதான், தூரம் பேசி வேஸ்டா போயிடுச்சு முருகா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்காங்க. ஆயிடுச்சு. அண்ட் இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தாலுமே விக்ரமோட சிஸ்டர் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ விக்ரம் பண்ற ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காத மாதிரி இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருந்தாங்க. ஓகே, அப்படி என்ன போட்டுட்டு இருக்காங்க? அதுதான் நான் வந்துட்டு இங்க ஒண்ணு நடக்குது, வெளியே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாயா கிட்ட பேசினேன். விக்ரம் அவங்க சிஸ்டர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்கூல்ல இருக்கிறத அவன் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சோ பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்னும் தெரியுதுன்னா அவர் ஃபேமிலி கூடயே விங்க்ல ஆனாலும் இல்ல, எனக்கு மாயாதான் வேணும், மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எண்ட் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் a beautiful thing. இருக்கலாம். பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான Valuable-ஆன, பர்சன் கிட்ட போய் சேருதா அப்படிங்கறத Exactly. நம்ம கண்டிப்பா பார்க்கணும். சோ ஒரு சகோதரி சொல்லும் போது அந்த விஷயத்தை நம்ம ஏத்துக்கலாம். எவ்வளவு ஒரு கஷ்டம் இல்ல, அவங்களுக்கும் பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டம், நம்மளும் எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றது நமக்கு தான் தெரியும். அப்புறம் வினுஷா மாமி வீட்டுக்கு போன உடனே வந்துட்டு மாதுளப்பழ ஜூஸ் போட்டு கொடுத்தாங்களாம். அதனால நம்ம விஷ்ணு சொல்லியிருக்காரு 5 கிலோ கொடுத்து அனுப்புறேன், அதுவும் வின்னர் ஆனா வெளில வந்து கொடுத்து அனுப்புறேன் இருக்காரு. அவன் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்கலாம்? அது கொஞ்சம் இது ரொம்ப பெரிய क्वेश्चन பேச மார்க்குங்க. மாட்டேங்கிறாங்க. அதுதாங்க பிரச்சனை. இப்போ வந்துட்டு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாக்குறதுக்கு இவங்களை சேரப் பண்றதுக்காக உள்ள வராங்க. ஆனா வந்தவங்க அவங்களே சேரப் ஆயிட்டு ஜாலியா இருக்காங்களே தவிர இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கார்னர்ல தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டீம் ஏ வந்து க்ளோஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஏன்னா யாரு? அவங்க பூர்ணிமா, மாயா, எஸ் நிக்சன், பூர்ணிமா, மாயா, ஜோவிகா, பூமா, ஜோவிகா, ஆ, நிக்சன், ஐஷு கண்டிப்பா வர மாட்டாங்க. பட் ஐஷு வரவும் வாய்ப்பு இருக்குன்னு வாய்ப்பு கிடையாது. அவங்கள வெளியே விடல, இங்கேயே விடல, அப்புறம் எப்படிங்க குரூப் கூட சேர விடுவாங்க? நினைக்கிறேன். சோ பாக்கலாம். எப்படியும் நம்ம சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்கும் போது அதுல ஏதாவது ஒரு போட்டோவை நம்ம சுட்டு போடுவாங்க. நம்ம நல்ல சோஷியல் உள்ளங்கள் மீடியா நிறைய சொல்லும் இருக்கு. போது சோஷியல் மீடியால வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்துட்டு நெகட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தொடர்ந்து. எஸ் அத வந்து இவங்க பாசிட்டிவ் ஆக்குறது இவங்களோட இவங்க கையில தான் இருந்துட்டு கண்டிப்பா, இருக்கு. அண்ட் குறிப்பா நிக்சன் சொல்லியிருந்தாரு அவர் 6 பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு, லைனப்ல இருக்கு. நல்ல விஷயம் தான். சோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமா வந்துட்டு ஒரு பாடி அதை ரிலீஸ் பண்ணி நம்மளும் கேக்குது. ஏன்னா அவரோட லிரிக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த சீசன்ல பார்க்கும்போது இவர் ரேப்பரா தானே வந்தாரு, உள்ள ஒரு ரேப் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இவர் பெருசா அதுல காமிக்கல. என்டர்டெயின் பண்ண மறந்துட்டாரு கொஞ்சம். அர்ச்சனா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணலாம். அவங்க நல்லா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, இருக்கிற டேலண்ட காமிச்சாங்க, எல்லாமே ஸ்கில்டா காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா. பட் நிக்சன் கிட்ட இருந்து என்ன பிரச்சனை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆடியன்ஸ்னா, இவர் ரேப்பர்னு சொல்றாரு, ரேப்பே பண்ணி மாட்டேங்கிறாங்களே. நம்ம லாஸ்ட் சீசன்ல சாண்டி சீசன்ல பார்க்கும்போது முகேன் ராவெல்லாம் இருந்தார். ஆமா, அப்பெல்லாம் அவங்க பாடும்போது அந்த பாடல்கள் எல்லாம் பயங்கர வைரலா போயிட்டு படத்துலயும் அந்த பாடல் வந்திருக்கு. சோ அவங்கள மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ண யாருன்னு क्वेश्चन மார்க் தான். அதுவுமே எனக்கு இவங்க நினைச்சா பண்ணிருக்கலாம். பட் நினைச்சா எல்லார்கிட்டயுமே ஸ்டஃப் இருக்கு. எல்லாரும் மாயா வந்துட்டு லாஸ்ட் டைம்ல எல்லாம் நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க. அவங்க நல்ல ஒரு சிங்கர், நல்ல எப்படி சொல்றதுனே தெரியல. அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேமுக்காக யூஸ் பண்ணாலுமே கூட பர்சனலா அவங்க ஒரு நல்ல பர்சனா தான் வெளியில தெரியுறாங்க. நிறைய பேருக்கு இதுவே தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு ஒரு அழகான பாடல், அந்த குரல் இருக்கு இல்லையா, அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி சம்திங், அந்த லிரிக்ஸ் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க அந்த பாடின அந்த வரிகள் எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டை கேட்கணும்லாம் தோணுச்சு. நல்லா இருக்கே, இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கா, நம்மளும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ்வளவு அழகா அந்த ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாருமே சேர்ந்து பாடும்போது இது ஸ்டார்டிங்கே பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான். இது ஃபர்ஸ்ட் டே பண்ணா அந்த நீங்க குரூப் ஃபுல்லா நீங்க தானமா உள்ள இருந்திருப்பீங்க, வெளில யாருமே வந்திருக்க மாட்டாங்களே. இப்போ நம்ம கிராண்ட் ஃபினாலே லைவ்ல இருக்கோம். இந்த லைவ்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் அந்த பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின் ஆவா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி மக்கள் மத்தியில இருந்தாலுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கான ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அண்ட் நீங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன யாரு ஜெயிக்கிறா, யாருக்கு ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு, இதனாலதான் இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை எங்க கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிக் பாஸ் மக்கள் நிகழ்ச்சியில என் கூட ராகுல் மற்றும் கீதா, நாங்க 2 பேரும் தான் வந்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுவோம். இப்போ நம்மளோட கெஸ்ட் வந்துட்டாங்க. சோ நம்ம கெஸ்ட் உள்ள இன்ட்ரோ பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே பேசலாம் வாங்க.